என் அன்பு தங்கமே, உன்னோடு நீண்ட நேரமாகவே பேசுவதற்காக உன் தாயானவள் நான் காத்து கொண்டிருக்கின்றேன். எனக்காக நீ ஒரு 3 நிமிடம் மட்டும் ஒதுக்கினால் போதும். நான் என்ன சொல்ல வந்தேன் என்பதனை நிச்சயமாக உன்னிடத்தில் சொல்லிவிடுவேன். என் பிள்ளையே, இந்த வாழ்க்கையில் எப்பொழுதுமே நீ செய்ய நினைக்கின்ற சில விஷயங்கள் யாராவது உனக்கு எடுத்துச் சொல்லி விட்டார்கள் என்றால் நிச்சயமாக அதில் என்ன செய்வது என்று உனக்கு புரிந்துவிடும். இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன நடக்கிறது என்று கட்டாயமாக தெரிந்துவிடும். உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் அத்தனையுமே இந்த வராகி என்னுடைய கண் பார்வையில்தான் உனக்கு நடந்து கொண்டிருக்கிறது என்பது உனக்கு நினைவில் இருப்பது உண்மை என்றால் எந்த நேரத்திலும் நான் இருந்து உன் வாழ்க்கையில் செய்கின்ற விஷயங்கள் அத்தனையுமே உனக்கு தெளிவாக புரிய வந்துவிடும். எல்லா விதமான சூழ்நிலைகளையும் கடந்து நீ நினைக்கின்ற இந்த வாழ்க்கையை நிச்சயமாக உன்னால் பெற்றுக்கொள்ள முடியும் என்று நீ நம்புவது உண்மை என்றால் அம்மாவின் வார்த்தைகளுக்கு நீ எப்பொழுதுமே மதிப்பு கொடுக்காமல் செல்ல மாட்டாய். ஏனென்றால் நான் இருந்து உன்னோடு உனக்கான இந்த வாழ்க்கையை உன் கைகளில் பெற்று கொடுக்க வந்து கொண்டிருக்கிறேன் என்றால் நிச்சயமாக இனியும் இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷத்தை நீ பெற்றுக்கொள்வாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நல்ல சூழ்நிலைகள், நல்ல வாய்ப்புகள் என்று எல்லாம் உனக்கு வரும் பொழுது இதையெல்லாம் நீ தெளிவாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதுமே தயாராகிவிட வேண்டும். அவர்கள் சொல்வார்கள், இவர்கள் சொல்வார்கள், நமக்கு அது நடக்கும், இது நடக்கும் என்றெல்லாம் சொல்லி ஒரு நாளும் நீ உன்னை எதிர்பார்த்து நிற்கக்கூடாது. எதுவாக இருந்தாலும் நீ எடுக்கின்ற முடிவுகளை இந்த வாழ்க்கையில் உனதாக்கிட நீ அத்தனை முயற்சிகளையும் செய்ய வேண்டும். என்னதான் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்திருக்கிறது என்று யோசித்து யோசித்து நீ உன்னை குழப்பிக் கொண்டாலும் இனி உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையையும் நீ தெளிவாக புரிந்து கொள்ள எப்பொழுதுமே தயாராக இருக்க வேண்டும். நல்ல நேரம் என்ற ஒன்று இந்த வாழ்க்கையில் உனக்கு எப்பொழுதுமே இருக்கிறது என்பது உன் நினைவில் இருக்கட்டும். நீ நினைத்தால் மட்டும்தான் அந்த நேரத்தை உன்னால் பெற்றுக்கொள்ள முடியும். நீ நினைத்தால் மட்டும்தான் அந்த நேரத்தை உன் வாழ்க்கையில் மீட்டு கொண்டு வர முடியும். எல்லாமுமே உனக்கான சந்தோஷத்தை உன் கைகளில் கொடுப்பதற்கானது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள தயாராகி விட்டாயானால் உன்னை சுற்றி வருகின்ற அத்தனை விஷயங்களையும் சர்வ நிச்சயமாக உன்னால் பெற்றுக்கொள்ள முடியும். நீ இருந்து நடத்துகின்ற எல்லாமுமே உன்னை வாழ வைக்கும் என்பதனை முதலில் புரிந்து கொள். என் பிள்ளையே, அம்மா என்ன சொல்ல வருகிறேன் என்பது உனக்கு புரிகின்றதா? உனக்கான விஷயங்கள் எதுவாக இருந்தாலுமே நீ நினைத்தால் மட்டும்தான் அதை அடைய முடியும். வேறு யாரும் உனக்கு எந்த ஒரு உதவிகளையும் இதற்காக செய்ய போவதில்லை என்று அம்மா சொல்கின்றேன். அப்படியே உனக்கு ஒருவர் உதவியை செய்வதாக இருந்தாலுமே அவர்கள் உன்னிடத்திலிருந்து நிச்சயமாக எதையாவது எதிர்பார்த்துதான் அதனை செய்வார்கள் என்பதனை நீ நினைவில் கொள். எதிர்பார்ப்பில்லாமல் கிடைக்கின்ற அன்புதான் இங்கே நிலைத்திருக்கும். அதிகப்படியான எதிர்பார்ப்புகளோடும் நாம் செய்கின்ற விஷயங்களுக்கு நமக்கு எதிர்பலன் கிடைக்க வேண்டும் என்று நினைக்கின்றவர்களும் சர்வ நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் எப்பொழுதுமே அடுத்தவர்களுக்கு எந்த ஒரு உதவியையும் மனதார செய்துவிட மாட்டார்கள். அவர்கள் அப்படியே செய்தாலுமே அது உன் வாழ்க்கையில் நிலைத்திருக்காது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கென்று நான் கொடுக்கின்ற எல்லாமும் உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டுமே தவிர ஒருபொழுதும் உன் மனதை அது காயப்படுத்திவிடக் கூடாது. அதனால் யாரையும் எதற்காகவும் எதிர்பார்த்து நிற்காதே. இவர்கள் நமக்கு நெருக்கமானவர்கள், இவர்கள் நமக்கு வேண்டியவர்கள், இவர்கள் நம்மை காயப்படுத்த மாட்டார்கள் என்று யாரையும் ஒரு நாளும் நினைத்து நீ ஏமாந்து விடாதே. எல்லோருக்குமே சுயநலம் என்ற ஒன்று நிச்சயமாக இருக்கின்றது. எல்லோருக்குள்ளும் தன் வாழ்க்கைதான் முக்கியம் என்ற எண்ணம் இருக்கின்றது.
யாராக இருந்தாலும் அவர்கள் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் சரியாக கண்டு அவர்கள் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதனை புரிந்து கொண்டு எந்த காலகட்டத்திலும் தனக்கு கிடைக்கின்ற விஷயங்களுக்குள் இருக்கின்ற உண்மைகளை தெரிந்து கொள்ள நீ முயற்சிகள் செய்து கொண்டே இருக்க வேண்டும். நல்ல நேரத்தில் உனக்கு கிடைப்பது அத்தனையுமே உன்னை சந்தோஷமாக வாழ வைக்க வேண்டும் என்பது உன் நினைவில் இருந்து கொண்டே இருக்கட்டும். மற்றவர்களுக்கு இந்த வாழ்க்கை வேடிக்கை, ஆனால் உனக்குத்தான் அது வாழ்க்கை என்பதனை முதலில் புரிந்து கொள். யார் என்ன நினைப்பார்கள் என்பதில் உன் கவனம் இருக்குமானால் உனக்கு நடக்கின்ற நன்மைகள் எதுவுமே உன்னை வந்து சேராமல் போய்விடும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருந்து உனக்கு நடத்த வேண்டும் என்று நினைக்கின்ற சில விஷயங்களை நான் உன் கண் முன்னால் இப்பொழுதெல்லாம் காண்பிக்க தொடங்கிவிட்டேன். நீ இனிமேலாவது கண்களை திறந்து பார். நமக்கு தெய்வம் துணையாக இருக்கிறது என்பதனை புரிந்து கொண்டு எப்பொழுதும் தெய்வத்தின் அன்பை பெறுவதற்கு நீ நல்லபடியாக நின்று கொண்டிருந்தாயானால் எந்த காலத்திலும் நீ கேட்ட வாய்ப்புகள் எல்லாம் உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். எல்லோருக்குமே இந்த வாழ்க்கை தனக்கான சந்தோஷத்தை கொடுக்க வேண்டும் என்று நினைக்கும். அதே நேரத்தில் நீயும் உனக்கான சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள எப்பொழுதுமே தயாராக இருந்து கொண்டிரு. இப்பொழுது வேண்டுமானால் எதுவும் நடக்காதது போல தோன்றலாம், ஆனால் எல்லாமுமே உன் வாழ்க்கையில் நடக்கும். எல்லா விஷயங்களுமே இந்த வாழ்க்கையில் உனக்கான மன நிறைவை ஒரு நாள் கொடுக்கும். அப்படி கொடுக்கும் பொழுது அதை நீ பெற்றுக்கொள்ளாமல் எங்கும் சென்று விட மாட்டாய். நான் இருந்து உன்னுடைய சந்தோஷத்தை எந்த நேரத்திலும் உன் கைகளில் இருந்து மீட்டு கொடுக்க வருவேன் என்பதை நீ நினைவில் கொண்டாலே போதும். யாரும் உனக்கு தேவையில்லை. எந்த மனிதர்களினுடைய ஏமாற்றமும் நீ சந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த தாயானவள் உனக்கான உண்மையான அன்போடு எப்பொழுதும் உன்னை தேடி வருகின்றேன். என் பிள்ளை, நீ நேற்று எனக்கு செய்த பஞ்சமி பூஜையில் நான் மனம் குளிர்ந்தேன். என் குழந்தை, நீ என்னை நம்பி வந்ததற்கான பலன்களை நான் உனக்கு கொடுக்கத்தான் போகின்றேன். எல்லாமுமே வாழ்க்கையில் ஏதாவது ஒரு வகையில் உனக்கு கஷ்டங்களை கொடுத்து விட்டதோ என்று எண்ணி வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாய் அல்லவா? ஆனால் இவை எல்லாமுமே உன்னை பக்குவப்படுத்தி இனி இந்த வாழ்க்கையில் உனக்கு தேவையானதை உன் கைகளில் கொடுக்கத்தான் வந்திருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ளும் பொழுது சர்வ நிச்சயமாக மனமகிழ்ச்சி அடைந்து விடுவாய். உன்னால் முடியாது என்ற எந்த ஒரு காரியமும் இங்கு இல்லை. நீ நினைத்தால் நடக்காது என்று எந்த ஒரு விஷயமும் இல்லை. நீ நினைத்ததை எல்லாம் அடைந்து விடக்கூடிய நேரத்தில் என் பிள்ளை, மனதிற்குள் தேவையில்லாத எண்ணங்களை தூக்கி சுமக்காமல் வராகியின் அன்போடு நீ வேண்டியது அத்தனையையும் உனக்கு நான் முழுமையாக கொடுப்பேன் என்பதனை என் பிள்ளை நீ புரிந்து கொண்டால் போதும். என் நேரமும் இது உனக்கு நிரந்தரமானது அல்ல என்பது முதலில் தெரிய வரட்டும். என் பிள்ளையை, எதுவாக இருந்தாலுமே உன் வாழ்க்கையை நீ பெற வேண்டும் என்று நினைக்கும் பொழுது அதன் மீது உன்னுடைய முழு முயற்சியும் இருக்க வேண்டும். அதன் மீது உன்னுடைய முழு வெற்றியும் இருக்க வேண்டும் என்பதனை புரிந்து கொள். நீ ஆசைப்பட்ட விஷயங்களை எல்லாம் அடைவதற்கு இனியாவது எப்பொழுதும் நீ உன்னுடைய முழுமையான ஈடுபாட்டையும் சரியாக செய்து கொண்டிருப்பாயானால் என்றும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கக்கூடிய நன்மைகள் அத்தனையும் உன்னை தெளிவாக வந்து சேர்ந்து விடும். எப்பேற்பட்ட கஷ்டங்களை எல்லாமோ தாண்டி வந்து விட்டாய். எப்பேற்பட்ட சோதனைகளை எல்லாமும் கடந்து வந்து விட்டாய். இனிமேல் நீ வருத்தப்படுவதற்கும் வேதனைப்படுவதற்கும் பெரிதாக எதுவும் இல்லை. எந்த சூழ்நிலையிலும் நான் உன்னை கை தூக்கி விடுவேன். உன்னை கீழே இறக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் முன்னிலையில் நான் உன்னை வாழ வைப்பேன் என்பது உனக்கு நினைவில் இருக்கட்டும். அம்மாவின் அன்பு உன்னதமானது. என் பிள்ளைகளுக்கு மட்டுமே சொந்தமானது. நான் சொல்வதை நீ கேட்டு அதன்படி நடந்து கொண்டாலே இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கக்கூடியது எல்லாம் என்னவென்று உன்னால் தெளிவாக உணர முடியும். நீ அடைய நினைக்கின்ற விஷயங்கள் அத்தனையும் உனக்கு தெளிவாகவே கிடைத்துவிடும். எண்ணற்ற மாற்றங்களும் எண்ணற்ற திருப்பங்களும் என்றும்
உன்னை நீயாக வாழ வைக்கும். எக்காரணம் கொண்டும் மற்றவர்கள் முன்னிலையில் உன்னை தலைகுனிய வைத்து விடாது என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொண்டாலே போதும். நான் நடத்துவதை நல்லபடியாக உனக்கு நடத்தி கொடுப்பேன் என்பதனை புரிந்து கொள். என் அன்பு தங்கமே, இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.